கூப்பன் வழங்குகிறோம் என்ற பெயரில் தமிழக அரசு தனியார் கம்பெனி நடத்துவதாக மும்பை பாஜக எம்எல்ஏ தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பணக்குடியில் பாஜக தேர்தல் காரியாலயம் திறக்கப்பட்டது. இதனை மும்பை கோலிவாடா தொகுதி பாஜக எம்எல்ஏ தமிழ்ச்செல்வன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அவருக்கு ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் பாலகிருஷ்ணன் சால்வை அணிவித்து வரவேற்றார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மும்பை தொகுதி எம்எல்ஏ தமிழ்ச்செல்வன், தாராவி பகுதியில் எப்படி என்னை போன்ற தமிழரை அங்கு வாழும் தமிழ் மக்கள் வெற்றி பெற செய்தார்களோ அதே போல இங்கும் பாஜக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வார்கள். இதற்காக பாஜக சார்பில் இப்பகுதி தமிழர்களை ஒருங்கிணைத்து வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் காவி கூட்டம் என இழிவுபடுத்திவிட்டு இந்துக்களிடம் திமுகவினர் ஓட்டு கேட்க கூடாது என்றார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர். இவங்கெல்லாம் இங்க உள்ள ஜனநாயகம் செத்து போச்சு. நாங்க இங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரல. ஜனநாயக விடுதலை வேண்டும், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேண்டும் சொல்லி லட்சக்கணக்கான பேர் டெய்லி வராங்க. இவங்களுக்கெல்லாம் இங்கே ஓட்டு இருக்கு. இவங்க தாராவி பகுதியில் ஓட்டு போடுறாங்களோ போடலையோ இங்கே கண்டிப்பாக ஓட்டு போடுவார்கள். இவங்களெல்லாம் நான் பேசி பேசி நம்மளோட தாய பிள்ளைகளாக இருந்து இங்கே எப்படி வேலை செஞ்சீங்களோ அதே மாதிரி திரு ஐயா வேட்பாளர், தாமரை வேட்பாளர், ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களை வெற்றி பெற செய்வதற்காக வாங்கன்னு டெய்லி வந்துகிட்டு இருக்காங்க. நாங்கள் ஊர் ஊரா கிராமமா போய் வேலை செய்வோம். திரு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர் அவர்கள் வழியில் அது மாதிரி எத்தனை கூட்டணி இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஜனநாயகம் மலர வேண்டும், மீண்டும் தமிழகத்தில் மக்களாட்சி வர வேண்டும்.